Vanakkam friends, I welcome all of you to my YouTube channel Trinity Cultural Academy Coimbatore, and this is again the agriculture and horticulture topics, that is tidbits of breeding part 1. ஏற்கனவே நான் வந்து பார்ட் 1 வந்து இதுக்கு முன்னாண்ட வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்ட் 2 பார்க்கலாம். இது வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ்க்கும் போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹார்டிகல்ச்சருக்கும் who will be appearing for ADH அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டிப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். இட் இஸ் தி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ப்ரீடிங் மெத்தட்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணினேன். இதில் வந்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாண்ட அதில் வந்து ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் பற்றி பார்க்கலாம். If you have not subscribed my YouTube channel, the Trinity Cultural Academy Coimbatore, please kindly subscribe to get the upcoming videos which will be uploaded in due course. Maybe I am uploading daily 1 or 2 videos. Kindly extend your support to my Trinity Cultural Academy YouTube. இப்போ நம்ம வந்து ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்னா என்ன, ஷார்ட்டாக அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஹெட்ரோசிஸ் இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஹெட்ரோசிஸ் இஸ் சுப்பீரியாரிட்டி ஆஃப் F1 ஹைப்ரிட்ஸ், அதாவது F1 ஹைப்ரிட்ஸ் ஓவர் போத் த பேரண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓவர் தி போத் பேரண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் yield and vigor. In terms of yield and vigor. ஸோ அதில் வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப் இருக்குது, ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ் இருக்குது, அண்ட் தி கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ் இருக்குது. இந்த செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னேன், இன்பிரீடிங் டிப்ரெஷன், அது செல்ஃபிங் பண்ணும்போது inbreeding depression in self and often cross pollinated crops shows very little or no loss in vigor and yield due to inbreeding. So இது ரெண்டும் இன்னும் ப்ரீடிங்கும் சேர்ந்து வரும். அடுத்தது வந்து இந்த கிராஸ் பாலினேட்டட் கிராப்ல தான் இன்பிரீடிங் டிப்ரெஷன் இஸ் வெரி வெரி ஹை இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி விகர் and yield. So the cross pollinated crop is more susceptible to inbreeding, which will lead to genetic erosion or the genetic drift. And when compared to self and often cross pollinated crop, the cross pollinated crops is best suitable for hybrid seed production. ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப உதவி அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண கிராப் எதுனா கிராஸ் பாலினேட்டட் கிராப் லைக் மெய்ஸ், தி ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் கிராப் லைக் sorghum, as well as the pearl millet bajra, where the monoecious system is existing, that is protogyny. The mature of gynoecium, the female part is earlier than the mature of pollen of the male part. And we will see the different types of heterosis. அதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா the average or relative heterosis. அது எப்படின்னா it is estimated over mid-parental value. அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் டூ பேரண்ட்ஸ். ஓகே, அதை நம்ம எப்படி வந்து ஒரு ஃபார்முலா மூலிமா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா ஏவி இஸ் ஆவரேஜ் ஆர் ரிலேட்டிவ் ஹெட்ரோசிஸ், தட் இஸ் F1 மைனஸ் எம்பி. F1னா தி ஹைப்ரிட், அதனுடைய ஹைட்டோ அல்லது ஈல்டோ, எம்பினா மிட் பேரண்டல் வேல்யூ, டிவைடட் பை மிட் பேரண்டல் வேல்யூ and multiplied by 100.
This is the exact formula for calculating the average or relative heterosis. The formula F1 is value of the filial generation 1 and MP is mean value of 2 parents. Okay. Then another type of heterosis is the heterobeltiosis, and it is estimated over better parent. It is better than better parent. அது எப்படி எந்த ஃபார்முலா வச்சு நம்ம அதை கால்குலேட் பண்றோம்னா the F1 minus the BP na value of better parent divided by better parent value multiplied by 100. This is the formula. இதை வச்சு தான் நாங்கள் heterobeltiosis கால்குலேட் பண்ணணும். அடுத்து மூணாவது டைப் standard or economic heterosis, and it is estimated over standard commercial hybrid. ஒரு commercial standard hybrid இருக்கு, அதனுடைய ஈல்டையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி ஈல்டு அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆர் எக்கனாமிக் ஹெட்ரோசிஸ் பார்க்குறோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா F1 minus SH. SHனா வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஹைப்ரிட். F1ங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன், வேல்யூ ஆஃப் F1 divided by the SH, value of standard hybrid, and multiplied by 100. This is the formula. இதை வச்சு தான் நீங்கள் இந்த ஹெட்ரோசிஸ், எக்கனாமிக் ஹெட்ரோசிஸோ அல்லது ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோசிஸோ கால்குலேட் பண்ணணும். இது ஒரு டேபிளர் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டிருக்கிறேன். இது ஹெட்ரோசிஸ்னா என்ன, வெரி ஷார்ட்லி இன்க்ரீஸ்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எனி பயாலஜிக்கல் குவாலிட்டி இன் ஹைப்ரிட். பேரண்டை விட ஹைப்ரிட் F1 எவ்வளோ அதிகமாக ஈல்டோ அல்லது ஹைட்டோ அல்லது லீஃப் ஏரியா, எனி மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுங்கிறது தான் ஹெட்ரோசிஸ். இதில் ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், பேஸ்ட் ஆன் ஆரிஜின் அண்ட் நேச்சர் அண்ட் பேஸ்ட் ஆன் எஸ்டிமேஷன். நான் இதை பேஸ்ட் ஆன் ஆரிஜின் அண்ட் நேச்சரை இதுக்கு முன்னாடி நான் டீட்டெயிலாக கொடுக்கல. காரணம் என்னன்னா இந்த டேபிள், இந்த சார்ட், ஃப்ளோ சார்ட் கொடுக்கறதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அதில் 3 டைப் இருக்குது. என்னன்னா மியூட்டேஷனல் ஹெட்ரோசிஸ் அப்படின்னா ரிசசிவ் ஆர் லெஸ் அடாப்டிவ். மியூட்டேஷனல் ஹெட்ரோசிஸ் ரிசசிவ் ஜீன்ஸ் தான் இருக்கும், அதனுடைய அடாப்ஷன் அதனுடைய ஒரு ஏரியாவில் கொண்டு போய் க்ரோ பண்ணும்போது அது அடாப்டபிலிட்டி இஸ் லெஸ். ரெண்டாவது டைப் பேஸ்ட் ஆன் ஆரிஜின் அண்ட் நேச்சர் என்னன்னா பேலன்ஸ்டு ஹெட்ரோசிஸ். திஸ் இஸ் மோர் அடாப்டிவ் ஹெட்ரோசிஸ். அடுத்து மூணாவது சூடோ heterosis. It is superior in vegetative growth but not in yield. அதாவது vegetative growth, plant height அதிகமாக இருக்கும், number of leaves அதிகமாக இருக்கும், leaf area அதிகமாக இருக்கும், பட் yield ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் இந்த 3 டைப். எதில்? ஆரிஜின் அண்ட் நேச்சரில். இதே பேஸ்ட் ஆன் எஸ்டிமேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. ஹெட்ரோபெல்டியோசிஸ்னா பெட்டர் தேன் பெட்டர் பேரண்ட், அவ்வளோதான் ஷார்ட்லி. Relative heterosis na superior than parent value. ரெண்டு பேரனுடைய மீனை விட அதிகமாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோசிஸ் na superior than standard hybrid. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் இருக்குது. அதாவது வெரைட்டி கிராஸ் பண்ணால் அதுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன், ரெண்டு ஸ்பீசிஸை கிராஸ் பண்ணும்போது என்ன ஹைபிரிடைசேஷன், அதுக்கு நேம் என்ன. அதே மாதிரி ஜெனராவை கிராஸ் பண்ணி அது F1 வருது என்ன. நாம் இதில் ஃபர்ஸ்டில் இன்டர்வெரைட்டல் ஹைபிரிடைசேஷனை பார்க்கலாம். இன்டர்வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன், இட் இஸ் அ கிராசிங் ஆஃப் 2 parents from the same species. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேடின்னு வச்சுக்கோங்க, ரைஸில் ADT 47ஐயும் ADT 37ஐயும் அல்லது கோ 43யும் கிராஸ் பண்ணி வர்றது ஒரு ஹைபிரிட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் வெரைட்டி அல்லது அது ஸ்ட்ரெயின்னு கூட சொல்லலாம். ரேசஸ், அந்த வித்தின் தி ஸ்பீசிஸில் டிஃப்ரெண்ட் ரேசஸ் இருக்கும் டிபெண்டிங் அப்பான் தி ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன். அது கிராஸ் பண்ணி வர்றது தான் இன்டர்ஹைபிரிடைசேஷன், இன்டர்வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொர்க்கத்தில் என்னென்ன இருக்குது, CSH5 and 9.
CSH னா coordinated sorghum hybrid. கேட்டால்னா கோவில்பட்டி டால் ஹைபிரிட். அதே வந்து காட்டன்ல ரெண்டு இருக்குது, JKHY ஸ்மால் y 1. இது வந்து மகாராஷ்டிரா காட்டன். சுகுணா வந்து நம்ம காட்டன் பிரீடிங் ஸ்டேஷன்ல ரீஜனல் ஸ்டேஷன் இருக்குது நம்ம கோயம்புத்தூர்ல, அங்க ரிலீஸ் பண்ண ஹைபிரிட். ஸோ இதுல இன்டர் வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன்ல அதுல 3 டைப்பு 4 டைப் இருக்குதுங்க. அந்த 4 டைப்பும் என்னென்னு பார்க்கலாம். அதுல வந்து சிங்கிள் கிராஸ் ஹைபிரிட். It is a cross between two different homozygous line. அதாவது செல்ஃபிங் பண்ணி இன்பிரட் வரும், அது வந்து ஹோமோசைகஸா இருக்கும். அலீல் ஒரே ஒரு லோசைல வந்து அலீல் வந்து ஒரே மாதிரி இருக்கும். கேபிட்டல் எம்எஸ்னா கேபிட்டல் எம்எஸ், ஓகே. ஸ்மால் எம்எஸ்னா ஸ்மால் எம்எஸ், ஓகே. இதுதான் வந்து ஹோமோசைகஸ் நேச்சர் ஆஃப் தி இன்பிரட்ஸ். நான் ஏற்கனவே இதை வந்து போன வீடியோவில் இன்பிரட்ஸ் எப்படி GCA கால்குலேட் பண்ணணும், SCA கால்குலேட் பண்ணலாம் சொல்லியிருக்கிறேன். அதுலேருந்து வர்றது தான் வந்து F1 ஹைபிரிட். F1ன்னா ஃபிலியல் 1, தட் இஸ் மீனிங் ஃபர்ஸ்ட் ஆஃப்ஸ்பிரிங். F1னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ஸ்பிரிங் ஆர் ஃபிலியல் 1. ஸோ F1 இஸ் ஹெட்ரோசைகஸ், ரெண்டும் ஹோமோசைகஸ். அந்த ஹோமோசைகஸ் பேரண்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, நமக்கு ஹெட்ரோசைகஸ் நேச்சர் கிடைக்குது, கேபிட்டல் MS அண்ட் ஸ்மால் MS. So F1 is heterosis having two alleles, ரெண்டு alleles contributed by each parent. இந்த MS capital MS வந்து ஒரு parentல இருந்து வரும், maybe the male parentல. small MS வந்து female parentல வந்து. And one is dominant and another is recessive. எப்பயுமே dominant gene will mask the effect of recessive gene. அதுதான் வந்து நான் டயக்ராமேட்டிக்கலி இங்கே போட்டிருக்கிறேன் பாருங்க. இது மெய்ஸ் கிராப்பு, ஏ லைன், ஏ லைன்னா ஃபீமேல் லைன், இது வந்து மேல் ஸ்டெரைல் லைன்னு சொல்லுவாங்க. அதாவது சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி மெத்தடை யூஸ் பண்ணி இந்த லைன் வந்து டெவலப் பண்ணுறது, CMS இந்த ஹைபிரிட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதை பற்றி அடுத்த வீடியோவில், 3வது வீடியோவில் மெத்தட்ஸ் ஆர் த டெக்னிக்ஸ் யூஸ்டு ஃபார் hybridization அப்படின்னு சொல்றோம். அதில் hand emasculation, detasseling and use of genetic male sterility and that things நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து ஃபீமேல் பேரண்ட், இது என்ன பேரண்ட், இது ஃபீமேல் பேரண்ட். இதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் B லைன் இருக்கும், தட் இஸ் a மெயின்டைனர் லைன். A லைனும் B லைனும் ஐசோஜெனிக் லைன்ஸ், பட் எக்ஸப்ட் ஃபெர்டிலிட்டி. A லைன்ல ஃபெர்டைல் போலன் இருக்காது, B லைன்ல ஃபெர்டைல் போலன் இருக்கும். இது வந்து R line, this is a male line, otherwise called as restorer line. So இது ரெண்டை கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குது, A into R F1. அதாவது இதுதான் ஹைபிரிட், ஃபர்ஸ்ட் ஹைபிரிட். ஸோ இங்கே வந்து நான் அந்த ஃபார்முலா கொடுத்துட்றேன், கேட்கலாங்க இங்கே ஏங்க AR F1 போட்டுக்கிறீங்க, A into B F1. இப்போ Bனா ஆறுனாலும் ஒன்று தான். இது B வந்து மெயின்டைனர் லைன், இதுலேருந்து ஸ்டெரைல் லைன் தான் வரும், இது வந்து ஸ்டெரைல் லைன் தான் வரும், பட் ஒரு நொட்டேஷனுக்காக போட்டுக்கிறேன். A into Rனாலும் ஒன்று தான், இது அப்படி போட்டுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் COH1 கோயம்புத்தூர் ஹைபிரிட் 1. இதனுடைய ஃபீமேல் பேரண்ட் என்ன, UMI29 and UMI51. இது வந்து UMIனா யூனிவர்சிட்டி மெய்ஸ் இன்பிரட், TNA தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரில் யூனிவர்சிட்டியில் வந்து டெவலப் பண்ண இன்பிராண்ட் லைன். அடுத்து செகண்ட் டைப் ஆஃப் இன்டர் வெரைட்டல் ஹைபிரிடைசேஷன் ஹைபிரிட்ஸ் வந்து டபுள் கிராஸ் ஹைபிரிட். இட்ஸ் அ கிராஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் F1 ஹைபிரிட்ஸ். ரெண்டு F1 கிராஸ் பண்ணுறது, ஒரு F1 வந்து ஃபீமேலாக இருக்கும், இன்னொரு F1 வந்து மேலாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த டபுள் டாப் கிராஸ் அல்லது டபுள் கிராஸ் வந்து டபுள் கிராஸ் ஹைபிரிட் வந்து எதில் இருக்குன்னா மெய்ஸில் தான் இருக்கும். சிங்கிள் கிராஸும் மெய்ஸில் இருக்கும், மற்ற ரைஸ் அண்டு சொர்க்கம் அண்ட் பேர்ல் மில்லட்டில் இருக்கும். நாங்கள் மெய்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு சொல்கிறேன். இதனுடைய இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா, A into B, this is a line is a sterile line, B line is a maintainer line.
இது ரெண்டையும் வந்து கிராஸ் பண்ணி வருது வந்து இது ஒரு F1 ஹைபிரிட், இது ஒரு F1 ஹைபிரிட். இது ரெண்டையும் கிராஸ் பண்றது தான் டபுள் கிராஸ் ஹைபிரிட். இதுக்கு எக்ஸாம்பிள் டெக்கான் மெய்ஸ். அதனுடைய பேரண்ட் வந்து இது ஃபீமேல் பேரண்ட், இது ஒரு F1, இது மேல் பேரண்ட், இது another F1. CMனா கோஆர்டினேட்டட் மெய்ஸ். ஓகே, இதை வந்து டயக்ராமேட்டிக்கலி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இது ஒரு A லைன், இது B லைன். ஓகே, இது ரெண்டையும் கிராஸ் பண்றது வந்து இது ஒரு F1 ஹைபிரிட். ஸோ இது ஒரு F1 ஹைபிரிட். ஸோ இது அடுத்த லைன், அடுத்த C லைன் அந்த D லைன். இந்த Aங்கிறது இன்பிரெட், இது ஒரு Bங்கிறது இன்பிரெட், Cங்கிறது ஒரு இன்பிரெட், Dங்கிறது ஒரு இன்பிரெட். Cயும் Dயும் கிராஸ் பண்ணி வருது, இது ஒரு F1. ஓகே, இந்த ரெண்டு F1ஐயும் நாம இந்த AB வந்து ஃபீமேல வச்சுக்கிறோம், இந்த CD வந்து மேல வச்சுக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி வர்றது தான் ABCD அல்லது A பெருக்கல் B பெருக்கல் அது ஸ்கொயர் போட்டுக்கிட்டு, ஐ மீன் தி ஹோல் பிராக்கெட் போட்டுக்கிட்டு, அப்புறம் C பெருக்கல் D அதுக்கு ஹோல் பிராக்கெட் போட்டிருக்கோம். நான் இங்கே போட்டிருக்கிறோம் பாருங்க, அதே மாதிரி தான், இது மாதிரி தான். இதுதான் டபுள் கிராஸ் ஹைபிரிட். உங்களுக்கு சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கிளீனாக டயக்ராமேட்டிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பாருங்க, இது ஃபீமேல் லைனில் வந்து டேசலை ரிமூவ் பண்ணிடுவாங்க, டீடாசலிங் மெத்தட். அதாவது மெய்ஸுக்கு வந்து தி டெக்னிக்ஸ் ஃபார் ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் இஸ் டீடாசலிங். அதே மாதிரி இந்த அனதர்லையும் இந்த ஃபீமேலில் வந்து டீடாசலிங் பண்ணிடுவாங்க. இங்கேயும் வந்து இந்த F1ல டீடாசல் பண்ணிடுவாங்க, இந்த F1ல டீடாசல் பண்ண மாட்டாங்க. இதே தான் நாங்கள் காட்டிருப்பேன். இங்கே பாருங்க, டேசலிங் கிடையாது, டீடாசல் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்தது நம்ம வந்து மெய்ஸ்லேயே 3-way கிராஸ் ஹைபிரிட் பார்க்கலாம். இட் இஸ் அ ஹைபிரிட் கிராஸ் பிட்வீன் F1 ஹைபிரிட் அண்ட் an inbred. இன்னொரு இன்பிரடோட ஒரு F1 வந்து கிராஸ் பண்றது. அதனுடைய ஃபார்முலா A multiplied B, B whole bracket பெருக்கல் C. This is a 3-way hybrid. Okay, example மெய்ஸ்ல கங்கா ஹைபிரிட் CM202 CM111 இது ஒரு F1, CM500 வந்து இது ஒரு இன்பிரெட் லைன். இதை கிராஸ் பண்ணி வர்றது தான் வந்து 3-way கிராஸ். அதில் அடுத்த கிராஸ் வந்து என்னன்னா ட்ரிபிள் கிராஸ் ஹைபிரிட். இட் இஸ் a crossing between two different 3-way hybrids. இந்த 3-way hybrid இருக்குல்ல, இந்த 3-way ஹைபிரிடை இன்னொரு 3-way ஹைபிரிடால நாம வந்து கிராஸ் பண்ணி வருது ட்ரிபிள் கிராஸ் ஹைபிரிட். ஓகே, ட்ரிபிள் கிராஸ் ஹைபிரிட். அடுத்தது லாஸ்டா இந்த இன்டர்வரைட்டல் ஹைபிரிடைசேஷன்ல பார்க்கக்கூடியது டாப் கிராஸ் ஹைபிரிட். இட் இஸ் a cross between inbred line and OPV. OPV-னா ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி வர்றது தான் டாப் கிராஸ் ஹைபிரிட். இது எல்லாமே மோஸ்ட்லி மெய்ஸ் கிராப்ல தான் இந்த டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிட்ஸ்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிட். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்டர்ஜெனரிக் ஹைபிரிடைசேஷன். It is a crossing between parents from the two different genera. ரெண்டு ஜெனராவை கிராஸ் பண்ணி வர்றது தான் வந்து ஜெனரிக் ஹைபிரிடைசேஷன். நேற்றுக்கே நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லி ட்ரிட்டிகம் ஸ்பீசிஸும் செக்கைல் சீரியல் ரையும் வந்து கிராஸ் பண்ணி வர்றது. ஸோ அடுத்தது நம்ம இன்டர்ஸ்பெசிபிக் ஹைபிரிடைசேஷன் பார்க்கலாம். அதுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். இதோட என்னுடைய வீடியோ வந்து முடியுது. இது வந்து இட்ஸ் அ கிராசிங் பிட்வீன் பேரண்ட்ஸ் ஃப்ரம் என்டையர்லி டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டன், வரலட்சுமி காட்டன்ங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் காட்டன் ஹைபிரிட் ரிலீஸ்டு பை பட்டேல். இஸ் அ காட்டன் பிரீடர் at UAS தார்வாட், யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் தார்வாட். நான் PhD வந்து இந்த ஹைபிரிடில் தான் பண்ணியிருக்கேன், வரலட்சுமி ஹைபிரிடில். அது வந்து அதனுடைய பேரண்ட்ஸ் லக்ஷ்மி
எதோட கிராஸ் பண்ணுறோம்? SB289 ஈயோட. இது வந்து லக்ஷ்மிங்கிறது ஃபீமேல் பேரண்ட், இது வந்து மேல் பேரண்ட். Lakshmi belongs to Hirsutum species. Okay, Lakshmi belongs to Hirsutum species, and Barbdens belongs to the SB289 belongs to the Barbdens species. Okay, and DCH32, another example, it is otherwise called as Varalakshmi, I mean the Jayalakshmi, and the parents are DS28 and SB YF425. DS28 வந்து Hirsutum type, and the YF425 வந்து Barbdens type. அடுத்து கடைசியா டொமேட்டோவில் பூசா ரெட் பல்ப் வந்து it is a hybrid between the Lycopersicum esculentum and this is a female parent, and Lycopersicum pimpinifolium is the male parent. Thank you, friends. With this I am closing this presentation. Sorry, there is a disturbances, troubleshooting by my telephone call. Kindly excuse me, and kindly listen this presentation very carefully so that you can get 2 or 3 questions from this topic. And all the best. If you are not subscribed my YouTube channel, kindly subscribe to get the future videos. Thank you very much, friends.